ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வேப்பம்பூவில் எப்படி ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன கடாயில் அரை ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துருக்க வேப்பம்பூவை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூவை 3 நாள் வெயிலில் உலர்த்தி வச்சுருக்கேன். வேப்பம்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்காது. ஸோ எப்பயுமே மே மாதம் இல்லை ஜூன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பூ கொட்டிடும். ஸோ அப்போ கிடைக்கும் போதே நீங்கள் பூவெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இயர் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. தேவைப்படுறப்ப நம்ம நெய் ஊற்றி வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்குனா கசப்பு போயிடும். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், ஒரு 7 பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். சிலர் தக்காளியை அரைக்காமல் வதக்கும்போது சேர்த்து வணக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எப்பயுமே எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற ஸ்டைல். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 10 கருவேப்பிலை இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. 3மே நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. பேஸ்ட்டை சேர்த்து அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, நம்ம வறுத்து வச்சுருக்க வேப்பம்பூ, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியை மேலேயும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். எப்பயுமே ரசம் கொதிக்க விடாதீங்க. தக்காளி ரசம்னா மட்டும் கொதிக்க விடலாம். ஸோ ரசம் நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுரை மாதிரி வரும். அந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இது மண்சட்டினால் நாங்கள் இறக்குனதுக்கப்புறமும் கொதிக்குது. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வேணும்னா நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.